நன்றி ஆண்டவர் இயேசு, இந்த நாளுக்காக நன்றி. நம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து அநேக வருடங்களோ மாதங்களுக்கோ பிறகு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரே இந்த இடத்துல உடைய பிள்ளைகளோடு சேர்ந்து உடைய வார்த்தைகளை தியானிக்கவும், ஆண்டவரே இவர்களுக்கு நீ செய்த சகல நன்மைகளுக்கு நன்றி கூறவும், ஆண்டவரே இன்னும் எத்தனை துன்பம் துயரம் வந்தாலும் இவ்வளவு தூரம் வழி நடத்தினவங்க இனிமேலும் நீங்கள் நடத்த போகிற காரியத்துக்கு ஆண்டவரே நாங்கள் நன்றி கூறுகிறோம். இந்த குடும்பத்துக்கு நீ செய்த சகல நன்மைகளுக்காக நன்றி. இன்னும் பெரிய காரியங்களை செய்து உமக்காக நிற்க செய்யும். இவர்கள் செய்த நன்மையான காரியங்களை நினைவு கூர்ந்து உம்மை தேடின விதங்களை நினைத்து ஆண்டவரே இந்த குடும்பத்து மேல் என்னை இரக்கமாக இருந்ததுக்காக நன்றி. நீதி, நேர்மை, உண்மை, பரிசுத்தம் இதை எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு பரிசுத்தமான இருக்கிற நீங்கள் இவர்களை கைவிடாமல் வழிநடத்தும்படியாக உன் பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். எங்களோடு பேசும், இன்னும் நாங்கள் நடக்க வேண்டிய பாதைகளை எங்களுக்கு காட்டும். ஆண்டவரே தெளிவுபடுத்தும். எங்களுடைய பாவங்கள் தெரிந்தோ தெரியாமல் செய்த பாவங்கள் ரத்தத்தில் கழுவப்படட்டும். உங்களுடைய ஆவியினால் இன்று நிரப்பி நீ ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்று என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த பாட்டிலேயே ஒரு நல்ல செய்தி ஆண்டவர் கொடுக்கிறார். பாருங்க, சில நேரங்கள் நமக்கு வர்ற துன்பம், துயரம், பிரச்சனைகள், அசமாதானங்கள், வியாதிகள், நமக்கு எந்த ஒரு உதவியும் இல்லாதபடிக்கு நம்ம நினைத்த காரியங்கள் நடக்காமல் இருக்கும் பொழுது நாம் ஒரு
தாயை விட்டு பிரிந்தது போல, உறவினர்களை விட்டு பிரிந்தது போல நாம் சில நேரம் சில கஷ்டங்கள் படும்போது நொந்து வெந்து ரொம்ப சோதனையில் இருப்போம். அப்போ தான் ஒரு தாய் மட்டும்தான் ஒரு பிள்ளைகளை ரொம்ப தேற்ற முடியுமா அதிகமாக. தகப்பன் ஒரு பக்கம் இருந்தாலும் தாய் ரொம்ப மடிமையில வச்சு அரவணைச்சு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறது அதிகமாக ஒரு தாய். ஆனால் இங்கே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த உங்களுக்கு, ஒன்றும் இல்லாமல் இருந்த உங்களுக்கு ஒரு தாயை போல தேற்றினார்னா அது உங்களுடைய விசுவாசமான ஜெபம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ அம்மா சொன்னதெல்லாம் கேட்டேன் இல்லையா? அப்போ உங்களுடைய ஜெபம் எவ்வளோ உறுதியாக விசுவாசத்தோடு அந்த 3 மணிக்கு எந்திரிச்சிட்டு அந்த ஜெபத்தை செய்துட்டு என்ன செய்வீங்களோ நீங்கள் செய்யுங்க. உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க 3 குடும்பத்துக்குன்னா உங்களையே உதவி செய்ய சொல்லியிருக்கிறார். அப்போ அது எப்படி செய்யணுங்கிறதையும் ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறார். அப்போ ஒரு தாய் தேற்றுவது போல ஆண்டவர் நம்மளை தேற்றுவார், தேற்றினார். அடுத்து மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. இப்போ ரொம்ப கவலையோடு இருக்கிற பிள்ளைங்க, அழுதுகிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு மார்போடு தூக்கி அரவணைச்சு அப்படியே தட்டி கொடுத்து ஆறுதல் அளிக்கும் போது அந்த குழந்தை எல்லாத்தையும் மறந்து அப்படியே தூங்கிடும். அந்த மனசுக்குள்ளே இருக்கிற அந்த போராட்டம், கவலையெல்லாம். அப்படி தான் உங்களுக்கும் நடந்து இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறீங்க. கரெக்டாக இல்லையா? அடுத்தபடியாக பாருங்கள், இந்த பாட்டில் என்ன, கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். இப்போ உங்களை இங்கேருந்து கரம் பிடிச்சி அந்த மலை மேலே கொண்டு போய் உங்களுக்கு வீட்டை கொண்டு போய் நிறுத்தி வச்சுருக்காரு. இந்த பாட்டு கொடுக்குறாரு பாருங்க, இதான் ஆவியானவர். நான் நினச்சோமான இந்த பாட்டை எடுப்போன்ட்டு திறந்தோம் வந்துச்சு இல்லையா? அப்போ உங்களை கரம் பிடித்து உங்களுடைய தேவைகளை சந்திக்க ஒரு கண்மலை மேல், அங்கே தான் கொண்டு மலை மேலே, பெங்களூரில் எவ்வளோ இடங்க இருக்குது, அந்த மலை மேலே தான் கொண்டு போய் உங்களுக்கு கொடுக்கணுன்னா அது ஆண்டவருடைய திட்டம். நிறுத்தி இருக்கிறாருன்னா ஃப்யூச்சரில் அவர் என்ன பிளான் வச்சுருக்காரோ தெரியல. அப்போ எல்லாம் ஈஸியாக வந்து எல்லாம் மாற்ற முடியாது செஞ்சுருக்காரு அனைத்தையும். அப்போ அவர் செய்கிற காரியம்தான் இப்படி நடக்கும். அடுத்து, எனக்காக மரித்தார், என் பாவம் சுமந்தார். அவர் தான் இதெல்லாம் செய்கிறார். நமக்காக மரித்து நமக்காக செய்கிறார், நம் பாவத்தையும் சுமந்துட்டார். 1 பேதுரு 2:24 இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. உங்களுடைய பாவங்களெல்லாம் அவர் சுமந்து கொண்டார், உங்களுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார், காயப்பட்டார், உங்களுடைய காயங்களை குணப்படுத்த. மனசில் உள்ள காயங்கள் குணமான பிறகு ஒரு சந்தோஷம். வெளியில் உள்ள காயம் வேற, ஆனால் மனசு உள்ள ஒரு காயத்தை தான் ஆற்றுறது ஒரு யாராலையும் முடியாது, எந்த டாக்டராலும் முடியாது, அவர் மட்டும்தான் ஆற்ற முடியும். சரீரத்தில் உள்ள காயங்களை டாக்டர் மருந்து போட்டுடலாம், மனசு காயத்தை என்ன செய்ய முடியும்? அவர் தான் என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் மேலே வச்ச நம்பிக்கை அது நடந்தது. அடுத்து, ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அப்போ ஒருபோதும் கைவிடாமல் நீங்கள் செஞ்ச நன்மையான காரியங்களும் அவரை தேடின விதங்களும் அவர் மேலே வச்ச விசுவாசமும் ஜெபமும் உண்மையும் நீதியுமாக நீங்கள் வந்து தைரியமாக நின்று போராடி அவரோடு இருந்ததுனால அவர் ஒருபோதும் கைவிடாமல் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகாமல் இதெல்லாம் அவர் செய்திருக்கார். இதுதான் ஒரு அற்புதம். அடுத்தபடியாக சில வசனங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட்.